நடிகை சுபாஷினி அவர்களோட கட்டிலுக்கு அடியில் இருந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது வெளியாகி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கையல் சீரியல் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவங்க தான் நடிகை சுபாஷினி அவர்கள். சமீபத்தில் சுபாஷினி அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அவங்க ஹஸ்பண்டோட ஏற்பட்டிருந்த சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சுபாஷினி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, சுபாஷினி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரூமை வந்து செக் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அப்படி செக் பண்ணும்போது அவங்களோட கட்டிலுக்கு அடியில் ஒரு சில பொருட்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பொருட்களை பார்த்து தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களோட கல்யாண நாளுக்காக அவங்க ஒரு சில கிஃப்ட்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்திருக்காங்க. சுபாஷினி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகியிருந்துச்சு. வரப்போகிற ஏப்ரல் 22ஆம் தேதி அவங்களுக்கு 2வது கல்யாண ஆனிவர்சரி. அண்ட் இந்த ஒரு ஆனிவர்சரிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. வெளிநாடுகளுக்கு போகணும், அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து ரொம்பவே புதுசாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருக்காங்க. மேலும் இந்த ஒரு ஆனிவர்சரிக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்பவே சூப்பரான கிஃப்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணி அவங்களோட கட்டிலுக்கு அடியில் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது எடுக்கப்பட்ட அந்த ஒரு மொமெண்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட கட்டிலுக்கு அடியில் தான் வச்சுருந்துருக்காங்க. அதாவது வரப்போகிற ஏப்ரல் 22ஆம் தேதி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அதற்குள்ளாராக அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சின்ன ஒரு சண்டைக்காக அவங்க ரொம்பவே விபரீதமான ஒரு முடிவு எடுத்தது அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, ஃபேன்ஸ்க்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அந்த ஒரு கிஃப்ட்ஸை பார்த்து அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் மமிதா பாஜு அவர்கள் ரீசெண்டாக தனுஷ் அவர்களோட கரை படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு படம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. இந்த ஒரு நிலையில் இந்த படத்தோட ப்ரமோஷனில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மமிதா பாஜு அவர்கள் தனுஷ் அவர்களை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தனுஷ் சார் ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் மிரட்டி விட்டுட்டாரு. உண்மையாக அந்த ஒரு சீனை நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்கும். எப்போதுமே நான் ஒருத்தர் கூட நடிக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். எந்த இடத்துக்கிட்டையும் நான் சொதப்பக்கூடாதுன்னு நினப்பேன். நான் என் விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன். ஆனால் தனுஷ் சார் கூட நடிக்கும் போது அவர் நடிப்பில் அப்படியே நான் மெய் மறந்து நின்றுவேன். நான் அதனாலேயே நிறைய ஷாட்ஸ் வந்து சொதப்பியிருக்கேன். உண்மையிலே தனுஷ் சார் வந்து ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம். அவர்கிட்ட இந்த படத்திலிருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். உண்மையிலேயே அவர் கூட ஒர்க் பண்ணது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் மாதிரியே மிகப்பெரிய ஒரு நடிகை ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மமிதா பைஜு அவர்கள் தனுஷ் அவர்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.